நாட்களுக்கு முன்னாடி இதே சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கிடைக்கிற ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கம் தொலைஞ்சிருச்சுன்னு பேசிட்டு போனார். மோடி அவர்களை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை உண்மையிலேயே உங்களால தூக்கத்தை தொலைச்சவங்க யார் தெரியுமா? 10 ஆண்டு கால பாஜக ஆட்சிகளை பெட்ரோல் டீசலுடைய உயர்த்தினீங்கள, அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சிலிண்டர் விலையை உயர்த்தினீங்கள, தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தால இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. ஜிஎஸ்டியால சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. 3 வேளாண் சட்டங்களால உழவர்களை கொடுமைப்படுத்தினீங்கள, அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. தொழிலாளர் விரோத சட்டங்களால பாட்டாளி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சமூக நீதிக்கு சபகுழி தோன்றதுனால பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்படி 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கெடுத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அதுதான் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் செய்தி வருது. அந்த செய்தி என்ன? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்கள்ல பாஜக தான் வெற்றி பெற முடியாது, பாஜகவை வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு. தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு.